ஹாய், மாதுளம்பழம் ஜூஸ் போட போகிறேங்க. பாருங்கள், மாதுளம்பழத்தை கட் பண்ணி அழகாக அதில் இருக்கிற முட்டெல்லாம் அழகாக எடுக்கணுங்க. பழம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் கட் பண்ணும்போது அது உள்ளே ஏதாவது 1-2 பழம் டேமேஜ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து எடுத்துடணும். எடுக்காமல் பண்ணோம்னாக்கா அந்த ஒரு முட்டுக்கள் போனாலே அது எல்லா ஜூஸுமே கெடுத்து விட்ரும். பாருங்கள், இந்த பழத்தை அரிஞ்ச உடனே கலரே டிஃப்ரெண்ட்டாகுது. ரொம்ப டார்க்காக இருக்குது பாருங்கள். ஏன் பழம் அப்படி இருக்குன்னே தெரியல. இந்த மாதிரியா இருக்கும், நல்லா கலர் இருக்கும் தான், ரெட்டாக. இது ரொம்ப டார்க்காக இருக்குது பாருங்கள். பாருங்கள், உரித்து எடுத்தாச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். பாருங்கள், மணியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். பழம் பார்க்கறதுக்கு ஜூஸ் போட்டால் செம்மையாக இருக்கும். எல்லாம் கலராக இருக்கும். இதில் பால் ஊற்றி அடிக்கணும், மிக்சியில் அடிக்கும்போது. பாருங்கள், மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அடிக்கக்கூடாதுங்க. மிக்சியில் போட்டு அரைக்கும் போது பால் தான் ஊற்றணும். ரொம்ப நைஸாக ஆச்சுன்னா அந்த கொட்டையெல்லாம் அப்படியே அரைஞ்சிடுச்சுனாக்கா ஒரு மாதிரி தோக்குற மாதிரி இருக்கும். நம்ம லைட்டாக 4 சுற்றி சுற்றி அந்த சாறு வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். திப்ப இருந்தாலும் பரவாயில்ல, வடிகட்டி எடுத்து போட்டணும். ரொம்ப நைஸாக அரைச்சோம்னாக்கா அந்த பழத்தோட விதையெல்லாம் உள்ளே அரைஞ்சிடுச்சுனாக்கா ஒரு மாதிரியாக இருக்கும். அரைக்கும் போது கொஞ்சமாக தான் ஊற்றிக்கணும் பால். அரைச்சி வடிகட்டிட்டோன்னா அப்புறம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாரி நம்ம ஊற்றி அதில் சர்க்கரை போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது 2 பழம் 2 டம்ளர் தான். அது கூட கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றினா 3 டம்ளர் பண்ணிக்கலாம். அதுமாரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ரொம்பையும் பாலை ஊற்றி ரொம்பையும் தண்ணியெலாம் போட்டு அரைச்சாலாம் டேஸ்ட் இருக்காது ஜூஸ். நான் எப்படி அரைச்சிக்கிறேன் பாருங்கள், குறைனா வெறும் தண்ணி மட்டும்தான் வரணும். அதுமாதிரி ரொம்ப நைஸாக ரொம்ப நேரம் அரைச்சிட்டோம்னா அந்த விதையெல்லாம் என்ன ஆகும், அப்படியே நைஸாக அரைஞ்சிடும். மாதுளம்பழம் விதையெல்லாம் அதுமாரி அரைஞ்சிடுச்சுனாக்கா தூக்குற மாதிரி இருக்கும் ஜூஸு. இனிப்பு இருக்காது. அப்புறம் சர்க்கரை நம்ம இனிப்பு நமக்கு தேவைக்கு ஏற்ற மாரி போட்டுக்க வேண்டியதான். நாங்கள் ஐஸ் கட்டிலாம் எதுவுமே போட மாட்டோம். எப்போ ஜூஸ் போட்டாலும் கூலிங்காக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடிக்க மாட்டோம். அப்படியே நேச்சுரலாக போடுவோம். அது கூலிங் இல்லாட்ட கூட பரவாயில்ல, அப்படியே குடிச்சிக்கும். கூலிங்கிறது ரொம்ப வயிற்றுக்கு கேடு. கடையில் தான் ஐஸ் கட்டி கொட்டி கொடுப்பாங்க. அதில் ஜில்லே குடலுக்கு நல்லது கிடையாது. இயற்கையாக ஜில்லு எல்லாமே சாப்பிட்லாம், குடிக்கலாம் ஜூஸ். அதுதான் உடம்புக்கு நல்லது. பாருங்கள், நீங்களும் வீட்டில் வாங்கி இதை மாதிரி செஞ்சு வீட்டில் குடிங்க. குடிச்சிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஜூஸ் நான் பார்த்து போட்டேன், நல்லா தான் இருந்தது, நாங்கள் ஜூஸ் போட்டு குடித்தேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்த்து பத்திரமா இருங்க.
பாய்.